அனைவருக்கும் வணக்கம். சகோதரர் பிரபாகர் அவர்கள் எழுதிய நான் விபச்சாரி அல்ல இந்த புத்தகத்தை வெளியிட வாய்ப்பு தந்தமைக்கு சகோதரருக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரபாகர் எனக்கு ரொம்ப நெருக்கமான நண்பர். அடையாற்றுக்கரை புத்தகம் வெளியிடும் போதே அவர் இந்த புத்தகத்தை நீங்கள் வெளியிடணும்னு சொன்னார். நான் சரின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அந்த தேதி அவர் முடிவு பண்ணும்போது நான் என் மகளை பார்க்க அமெரிக்காவுக்கு போயிருந்தேன். அதனால் பண்ண முடியல. நான் அடுத்த புத்தகம் எழுதும்போது முதல்ல சொல்லிட்டார், நீங்கள் என்றைக்கு வரீங்களோ அன்றைக்கி தான் இந்த புத்தகத்தை வெளியிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் அந்த மரியாதைக்காக நீங்களாம் வர்றதுக்கு முன்னாடி முதலால் நாங்கள் இங்கே வந்துட்டோம். நீங்கள் வரீங்களோ இல்லையோ, புத்தகம் வருதோ இல்லையோ, அந்த ஒரு கமிட்மெண்ட்டுக்காக நான் அவர் என் மேலே வைத்திருந்த அன்புக்காகவும் மரியாதைக்காகவும் நான் முதலாளாக இங்கே இந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டேன். உண்மையிலே இங்கே வந்த பிறகு ஒரு புதிய நண்பர்கள்லாம் இப்போ நான் கொஞ்சம் பேர் நிறைய பேரை பார்த்தேன். பழைய நண்பர்கள் கொஞ்சம் பேரை பார்த்தேன், புதிய நண்பர்கள் நிறைய பேரை பார்த்தேன். இப்போது இப்போ தான் நான் முதல் முறையாக சந்திக்கிறேன். அவங்கள பார்த்த பிறகு அவங்க வேறு என்னை வேறு பற்றி பேசிட்டாங்க. அவங்க யார் என்னன்னு எனக்கு தெரியல. உடனே கூகுளில் கூகுள் பண்ணேன். அவங்க வட சென்னைக்காரன்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க, அப்புறம் சண்டைக்காரிகள் புத்தகம் எழுதியிருக்காங்க. ஓகே தலித்தையும் பற்றி பேசுவாங்க அப்படின்னு அவங்கள பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப நன்றிம்மா, உங்களை சந்திச்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னோட மிக பழைய நண்பர் ஜேகே. அவர் நான் பண்ண முதல் படத்துக்கு அவர் தான் ஆர்ட் டைரக்டருங்கிற பேரில் அவர் என்ன டார்ச்சர் பண்ணேன், டைரக்டருங்கிற பேரில் நான் அவரை டார்ச்சர் பண்ணேன். எங்களோட சண்டை படம் முடிகிற வரைக்கும் நடந்துக்கிட்டே இருந்தது. அது சொல்கிற அடுத்து வர இருங்க, டைரக்டர் இல்லையா நாங்கள், எப்படி சொல்லணும்னு தெரியும் இல்லையா. நாங்கள் என்ன பண்ணுவோம், நான் ஒரு படம் பார்க்கும்போது ஒரு படம் எனக்கு நிலவு ஞாபகத்தில் இருக்குது. அதாவதுன்னா படிக்கட்டுலாம் ஒரு ரொம்ப புடமிக்கின் ஷாப் அப்படின்னு ஒரு படம். அதில் என்னென்னா மிக உயரமான படிக்கட்டு, அதை இரவில் ஷார்ட் எடுத்துருப்பாங்க. அது என்னென்னா வெறும் கருப்பு வெள்ளையான்னு தெரியும். அப்புறமா கொஞ்சம் நேரம் கழிச்சு அது படிக்கட்டு மாதிரி தெரியும். அது மாதிரி ஒரு ஷார்ட் எடுக்கணும் அப்படின்னு நினச்சி நான் சார் இது மாதிரி இந்த ராஜாஜால் தான் அந்த படிக்கட்டு அங்கே இருக்குது, இந்த ராஜாஜாலுக்கு கொஞ்சம் ஒயிட் வாஷ் பண்ணலாம் சார்னு போனாங்க. 2 பேரும் ஜிகே 2 பேரும் இப்போ ராவத்தில் ஒழிச்சிருவாங்கப்பா, இவங்க விஜயகாந்தை ஒழிச்சிருவாங்கப்பா. என்ன இப்போ அரசாங்கத்தாலே ராஜாஜாலுக்கு வெள்ளை அடிக்க முடியல, இவன் வெள்ளை அங்கேயே முடிஞ்சிடுச்சு என்னோட வாழ்க்கை. அப்படியே ஷூட்டிங் பிரேக் ஆகிடுச்சு, பேக்கப் ஆகிடுச்சு. அப்புறம் ஒரு 6 மாதம் கழிச்சு நான் சொன்னேன், சார் அது வடி பண்ணுவேண்ணா சார், அந்த படிக்கட்டோட முனையில் நீங்கள் ஒயிட் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா அங்கேருந்து லைட் போடும்போது அது ஃபுல்லாக ப்ளீச் ஆகிடும். அப்போ அடுத்த போஸ்ட் இங்கேருந்து லைட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது, அது பிளாக் அண்ட் ஒயிட்டாக தெரியும். ஓஹோ அப்படியா, நீங்கள் அப்படி சொல்லலையே, நீங்கள் என்ன பண்ணிக்கணும் தானே சொன்னீங்க அப்படின்னு சொல்லி இது மாதிரி பல பிரச்சனைகள். ஆனால் எவ்வளோ ரொம்ப நல்லவர்னா, படம் முடிஞ்சது, படம் வெற்றி அடைஞ்சது, நேராக வீட்டுக்கு வந்தார். சொல்லமணி வென்றவன் சொன்னதே வேத வாக்கு, இப்போ நீ என்ன சொல்றியோ அது ஒன்று, அதனால என் மேலே பழைய கோபத்தை வச்சுக்காது சொன்னார். சார் நான் சொன்னேன் அதெல்லாம் மறந்துடுச்சு சார், அது குழந்தை டெலிவரி பெயின் மாதிரி தான், நான் கொடுத்த டார்ச்சர் உங்களுக்கு அதிகமாக இருக்கும், அதனால் அதெல்லாம் மறந்துடுச்சு சார் அப்படின்னு. அடுத்த படம் கேப்டன் பிரபாகரனுக்கு அவர் முன்னாடி படத்துக்கு ஜிகே 2 பேர் இணைந்து பண்ணாங்க. பிரிஞ்சு முதல் முறையாக அவர் முதல்ல தனியாக பண்ண படம் என்னோட படம் தான், கேப்டன் பிரபாகரனுக்கு தான். அவர் கலை இயக்குனர் அங்கே பண்ணி புரிஞ்சார். அதனால் அது அப்பவும் நடந்தது. நான் ஒரு ஷார்ட் அப்போ கிராஃபிக்ஸ்லாம் இல்லையா, அப்போ நான் கீழே 5 பேர் ஏறணும், அது கயிறு மேலே இது பண்ணணும். அப்போ ஒரு ட்ரிக் ஒன்று பண்ணி சும்மா புல்லட்டில் அடிக்கிற மாதிரி புல்லட்டு கொண்டு போய் அந்த கயிறு அதில் சொருகிற மாதிரி ஒரு ஷார்ட் எடுக்கலாம் சார் அப்படின்னு ஆரம்பித்தார். ஃபோன் பண்ண ராவத்தருக்கு, எப்பா மலையெல்லாம் ஆணி அடிக்க சொல்கிறானுங்க பாருங்க, மலையெல்லாம் பண்ண முடியாது சார். அப்புறம் நான் சொன்னேன், அவங்க பேர் பாலாஜி உதவியாளர். நான் சொன்னேன், யோ கிணத்துல நாங்கள் பாம்பு வைக்கிறதுக்கு கிணறு இதுவே ப்ரெஷர் லாக் வெறும் காற்றுல அடிக்கிறேன், நீங்கள் என்ன இது பண்ணக்கூடாது. இது மாதிரி தொடர்ந்து சண்டையும் சமாதானமும் அப்படி தான் ஆனாலும் ஜேகே கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா, மிகச்சிறந்த கலைஞர், மிகச்சிறந்த படைப்பாளி. சினிமாவை தவிர மீதிலாம் நல்லா பேசிகிட்டே இருப்பார். புத்தகமாக, ஓவியமாக, கலையாக, அரசியலாக எல்லாம் அழகாக பேசிகிட்டே இருப்பார். சினிமா வருவது மட்டும் சரி அப்புறம் அப்படின்னு. ஆனால் அந்த வயது வித்தியாசம் இல்லாமல் நான் அப்போ எனக்கு அப்போ 25 வயசு தான் படம் பண்ணும்போது.
ஆனால் அந்த வயசுலாம் வித்தியாசம் இல்லாமல் ரொம்ப அன்பாக நட்பாக அந்த தொடர்ந்து என்னோட பண்ணி புரிஞ்சார். அது முடிஞ்ச பிறகு கூட நான் இங்கே அவர் மீட் பண்ணணும்னு எனக்கு தெரியாது. திடீர்னு எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது. ஒரு வாரம் முன்னாடி நான் ஃபோன் பண்ணி கொஞ்ச நேரம் கலாய்ச்சிட்டு இருந்தேன். யாருன்னு தெரியுதான்னு. அப்புறமா அவர்கிட்ட சொன்னேன். ஆனால் நல்ல வேலையாக இன்றைக்கி ரொம்ப நாள் கழிச்சு உங்களுக்கு பார்த்தா அப்படியே தான் இருக்கீங்க. அவருக்கு ஒரே ஒரு வார்த்தை, என்ன திட்டாலும் கோவம் வராது. நீங்கள் மூத்தவர்னு சொல்லிட்டீங்கன்னா கோவம் வரும். மூத்தவர்னு சொன்னால் கோவம் வரும். அப்படிதான் இருக்கார். அந்த வகையில் ரொம்ப நெருங்கிய நண்பர். அவரை பார்த்ததில் சந்தோஷம். அது மாதிரி லிங்குசாமி எனக்கு ஏறக்குறைய 30 வருஷத்துக்கு மேலே அவர் உதவி இயக்குனராக இருக்கிற பொழுது எனக்கு நண்பர். அவர் முதல் கதையை ஆரம்பிச்சதுலேருந்து எல்லா படமும் அவர் நல்லதுலேயும் நான் கூட இருந்திருக்கேன், கெட்டதுலேயும் கூட இருந்திருக்கேன், உச்சத்துலேயும் கூட இருந்திருக்கேன், தாழ்வுலேயும் கூட இருந்திருக்கேன். நான் இல்லாத எதுவுமே அவருக்கு கொஞ்சம் ஒரு 4-5 வருஷம் நானும் அவரும் பக்கத்து வீடு. அவங்க 2 குழந்தைங்க, தம்பியோட குழந்தைங்க 2 பேரும் எங்கள் வீட்டுக்கு வந்துடுவாங்க. நைட்டு அப்போ 1 வயசு 1.5 வயசாக இருக்கும். என் பையனுக்கு ஒரு 2 வயசு 2.5 வயசாக இருக்கும். வந்தாலும் நைட் போக மாட்டாங்க குழந்தைங்க, அழுவாங்க நான் இங்கேயே படுத்துக்கிறேன்னு. அப்புறம் அவங்க பாட்டி கூப்பிட்டு போவாங்க. அப்புறம் அவங்க பாட்டி அவங்க அம்மா ஒரு பிளேட்டில் சாதத்தை வச்சுக்கிட்டு என் பையன் பின்னாடி ஓடிட்டு இருப்பாங்க. சாப்பாடு வச்சுட்டு சாப்பிடுவா. அந்த அளவுக்கு ஒரு அன்பால் இணைந்த குடும்பம் எங்கள் குடும்பம். அவரையும் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். லிங்குசாமியும் இந்த விழாவுக்கு நான் தான் கொஞ்சம் அந்நியனை தவிர லிங்குசாமி இந்த விழாவுக்கு ஒரு சரியான நபர். ஏன்னா ரொம்ப அழகான புத்தக பிரியர், புத்தகத்தை எழுதக்கூடியவர், நல்ல கவிஞர். கவிதையை ஒரு 4 வரியில் ஒரு திரைக்கதையே, ஒரு திரைப்படத்தையே ஒரு 4 வரியில் எழுதக்கூடிய மிகச்சிறந்த படைப்பாளி. அந்த வகையில் எனக்கு லிங்குசாமி ரொம்ப உயிர் நண்பர் எனக்கு. மற்றபடி நம்ம பிரபாகர் அவர் ஒரு நாள் இவர் எழுத்தாளர்னு எனக்கு தெரியாது. ஒன்று இந்த புக்கு வெளியிடணுன்னு சண்முகம் சாரோட நண்பர். சண்முகம் ஆர்ட் பிரசிடென்ட்டு. இவர் அவர் மூலம் என்கிட்ட தொந்தரவு பண்ணிகிட்டே இருந்தார். நான் இவங்க ஆர்ட் டைரக்டர்னு எழுத போகிறாங்க. இவங்க ஏதோ ஒரு ஆர்வ கோளாறுல நம்மளை நமக்கு வேலை பர்டிகுலராக இருக்காது. சொல்லுவாங்களே ஊரில், நாய்க்கு வேலை இல்லை நான் நிற்க நேரம் இல்லைன்னு. நம்ம ஓடிக்கினே தான் இருக்கணும். இன்றைக்கி ஒரு நிகழ்ச்சி, நாளைக்கு ஒரு நிகழ்ச்சி, மாதிரி போயிட்டே இருப்போம் இல்லையா? அதனால் சரி சார் பார்க்கலாம்னு சொல்லி தான் நான் முதல்ல இது பண்ணேன். ஆனால் அந்த அடையாற்றுக்கரை புத்தகத்தை நான் படிக்கும்போது பிரபாகருங்கிற ஒரு ஓவியனுக்குள்ளே, ஒரு கலைஞனுக்குள்ளே எப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு போராளி ஒளிஞ்சிட்ருக்காங்கிறத நான் அந்த புத்தகத்தை படித்த பிறகு நான் அதனால் அவர் சொன்னேன் நிச்சயமாக நான் அடுத்த வரும்போது அந்த புத்தகத்தை படிக்கும்போது கூட, அதாவது இப்போது மரியா சொன்னது மாதிரி பூர்வகுடியில் சென்னையில் மட்டும் இல்லை, இப்போ நெய்வேலியில் இருக்காங்க. நெய்வேலியிலேருந்து இடம்பெயரும்போது அங்கேருந்த மக்கள் என்ன ஆகிறாங்க, ஒரு இடத்துலையும் அந்த இடம் தேவைப்படும் போது, அந்த நிலம் தேவைப்படும் போது அங்கே வாழ்கிற மக்களை பற்றி யாருமே கவலைப்படுது. இப்போ இங்கே சென்னை வேணும், சென்னையிலே தான் இப்போ டைட்டில் பார்க்கு சென்னையில் கட்டணுங்கிற எந்த அவசியம் கிடையாது. அதை கொண்டு போய் காஞ்சிபுரத்துலையும் கட்டலாம், மகாபலிபுரத்துலையும் கட்டலாம். ஆனால் அவங்க நோவாவும் நோன்பு கொடுக்கணும். அதுதான் அவங்க பக்கத்தில் இங்கே எல்லா வசதியும் இருக்குது. அப்போது இங்கே இருக்கிற மக்கள் அந்நியமாயிடுறாங்க, அவங்களுக்கு எந்த அதிகார பலமும் இல்லை. அப்போ அவங்களோட பாவம் அவங்க இருக்கிற இடம் வேல்யூபிள் ஆகிடுது. அதனால் இது அந்நியப்படுத்தணும்னு நினைக்கிறான். இவன் என்ன புறம்போக்கு இடத்துல இருக்கான்னு. எல்லாமே புறம்போக்கு தான், இந்த உலகமே புறம்போக்கு தானே இல்லையா? எவன் பட்டா போட்டது, அவன் அவன் எவனுக்குலாம் அதிகாரம் இருக்கும், அவன் பட்டா போட்டுக்கிட்டான். பிறக்கும்போது என்ன எவன் கூடவை கொண்டு வந்தான், தாயின் கருவறையிலேருந்து தொப்புள் கொடி கொண்டு வர மாதிரி அவன் 5 ஏக்கர் பட்டா போட்டா கொண்டு வரான். அப்படிலாம் கிடையாது. எவனுக்கு அதிகாரம் இருந்ததோ, அது நாடாக இருக்கட்டும், ஸ்டேட்டாக இருக்கட்டும், இல்லை நம்ம வீடாக இருக்கட்டும். இப்போ நம்ம ஒரு இடம் பட்டா போடுறோம், ஒரு பட்டா இல்லாமல் இருக்கான். இது என்ன இதனோட அர்த்தம் என்ன? அதிகார பலமுள்ள ஒரு அமைப்பு நம்மளை ரெகக்னைஸ் பண்ணுது. இவன் ரெகக்னைஸ் பண்ணுறான், இது உன் இடம். யார் ரெகக்னைஸ் பண்ணுறா? ஒரு அதிகார பலமுள்ள. அப்போ அந்த அதிகாரம் என்ன பண்ணுதுன்னா, தனக்கு தேவைப்படுற இடங்களை அங்கே இருக்கிற மக்களை அந்நியப்படுத்துது. உனக்கு இந்த இடம் சொந்தம் இல்லை, அப்போ இது இடம் சொந்தம் தான் சொல்கிறதுக்கு அவனுக்கு அதிகாரம் இல்லை. அதுதான் இங்கே பிரச்சனை. இது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, சென்னையில் மட்டும் இல்லை, உலகமெங்கும் இது இருக்குது. வாழப்போன நாயங்க தானே இப்போ இப்போ பூர்வகுடி மக்களை அவன் அனுப்பிச்சிட்டு போனவன்லாம் அமெரிக்கன் ஆகிட்டான் இல்லையா? அங்கே இருக்கிறவன் ரெட் இண்டியன் ஆகிட்டான், இவன் அமெரிக்கன் ஆகிட்டான். நான் முதல் முறையாக அமெரிக்காவுக்கு விசா வாங்க போயிருந்தேன். அப்போ நான் பீக்கில் இருக்கேன், எனக்கு டைம் இல்லை. நம்மளை பார்த்தா ஒரு 100 பேர் எழுந்து நிற்பான் இல்லையா? இந்த யூஎஸ் எம்பசி போனோடனே வெளியே இப்போல்லாம் பரவாயில்ல, ஒரு நாகரிகமாக நடத்துகிறான்.
அப்போ ஜெமினி பிரிட்ஜ் வர முன்னாடி 200-300 பேர் நின்றுட்டுருக்கோம். அதில் நின்றுட்டுருப்பானுங்க. ஏன்னா இப்படி போய் நின்றுட்டுருக்காங்க. ஏன்னா நமக்கு கொஞ்சம் வசதி இருக்கிறதால நமக்கு ஒரு இடம் பிடிச்சி வச்சுருப்பான் ஒருத்தன். சரி அந்த நேரத்துக்கு நீங்கள் வந்துடுங்க அப்படின்னா நம்ம அங்கே போகலாம். கரெக்டாக அந்த நேரத்துக்கு போகும்போது அங்கே வெளியே பிரச்சனை இல்லை. உள்ளே போன உடனே எனக்கு அவமானத்தோட உச்சமாக இருந்தது. என்னடா இவனுக்கு ஊருக்கு வரத்துக்கு இவ்வளோ பெரிய டார்ச்சர் நம்மளை பண்ணுறாங்க. உட்கார வச்சு 3 hours அப்படி போயிட்டே இருந்தான். அப்புறம் போயிட்டு கடைசியாக விசா ஆஃபீஸர் அவனுக்கும் நானும் டிஸ்கஷன் நடக்குது. அவன் என்ன கேட்குறான், எதுக்கு எங்கள் ஊருக்கு வர அப்படின்னு கேட்டான். எனக்கு ஏற்கனவே பீக்கில் இருக்கல, நான் அமெரிக்கா வேணான்னு ஒரு முடிவில் இருக்கேன். நான் எது உங்கள் ஊர்னு கேட்டேன். அவனுக்கு ஷாக் ஆகிடுச்சு. நீ 100 வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்காவுக்கு போனேன், இப்போ நான் 100 வருஷம் கழிச்சு வரேன்டா, எதிரா அவங்க ஊருன்னு ஷாக்காக என்னை பார்த்தான். பார்த்துட்டு போட்டு கொடுத்துட்டான். 10 years விசா அப்ளை பண்ணி கொடுத்தான். என்ன நினச்சானா 10 years விசா ஓகே பண்ணி கொடுத்துட்டான். அப்போ நான் சொல்கிறது என்னென்னா, அங்கே ஒரு அதிகாரம் துப்பாக்கியும் இதுவும் இருந்ததால் அவங்ககிட்ட வெறும் வில்லு அம்பது. ஒருவேளை அவங்ககிட்ட துப்பாக்கி இருந்தால் இவனுங்க அங்கே போய் குடியேறி இருக்க முடியாது. அப்போது நம்மளுடைய அதிகாரத்தை ஆயுதங்கள் ஒரு கட்டத்தில் தீர்மானிக்குது. நம்மளுடைய இடத்த நம்ம நம்மளுடைய இருப்பை அது அதிகாரமும் ஆயுதமும் தீர்மானிக்குது. அதனால தான் இந்த போராட்டம் ஒருத்தனுக்கு தீவிரவாதமாகவும் ஒருத்தனுக்கு புரட்சியாகவும் தோணுது. இது புரட்சியும் அது யாரும் இது பண்ண முடியாது, யாரும் டிஃபைன் பண்ண. இது எது தீவிரவாதம்னு சொல்ல முடியும்? தீவிரவாதம் சொல்கிறவனுக்கு இன்னொரு வேலேருந்து பார்த்தா அது புரட்சியாக தோணும். அதனால் அதை சுமந்துக்கிட்டு தான் இப்போ பிரபாகர் வந்தார். ஆனால் அதில் ஒரு 2-3 விஷயங்கள் அவர்கிட்ட நான் சொல்ல விருப்பப்படுறது என்னென்னா, இந்த மைக்கு ஹிட்லர் கண்டுபிடிச்சார், அதனால் பேசுறதுக்கு பயமாக இருக்குமா. ஹிட்லர் மைக்கை கண்டுபிடிச்சான், மைக்கோடு இருந்திருந்தானா உலகத்தை ஆண்டு இருப்பான். மைக்குக்கு அப்புறம் துப்பாக்கி எடுத்தான். ஆனால் அந்த மைக்கை ஸ்டாலின் பயன்படுத்தினான். அதனால தான் இதுவனை ஹிட்லரை பூமியோட தரையோட தரைக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்க வேண்டிய கட்டாயத்தை எது ஏற்படுத்துச்சுன்னா மைக்கு தான் ஏற்படுத்துச்சு. அதனால் மைக்கை யார் கண்டுபிடிச்சாகிறது முக்கியம் இல்லை, அதை எப்படி பயன்படுத்துறது தான் முக்கியம். அது மாதிரி இன்னொரு வார்த்தை சொன்னார், இது மாதிரி ஆண்டைங்களாம் எங்கள் பெண்கள்லாம் இலவசம், நாங்கள் அவங்க வீட்டு பெண்களை உங்கள் பெண்களை எங்கள் இலவசமாக கொடுப்போம். இது ஒரு ஆணாதிக்கம். ஆண்டை பண்ணாலும் தப்பு தான், நீ பண்ணாலும் தப்பு தான். ஆண்டை பண்ணுறது தப்புன்னு சொல்லிட்டு அதை நான் பண்ணுறேன்னு சொல்கிறேன் இல்லையா, அங்கேயும் பெண்ணுக்கு எதிரான ஒரு அமைப்பாக நீ மாறல. அந்த ஆணாதிக்கத்தன்மை முதல்ல ஒழியணும். அதுதான் இங்கே பிரச்சனை. ஏன்னா நான் திராவிடர் கழகத்தில் எங்கள் அப்பா திராவிடர் கழகத்தோட தமிழாசிரியர், திராவிடர் கழகத்தில். அப்போ சொல்லும்போது ஒரு தடவை சொன்னாங்க, நான் பெண்களுக்கு என்னோடய ஒய்ஃபுக்கு ஃபுல்லாக அது சுதந்திரம் கொடுத்துருவோம் சார் நான். அப்போ எங்கள் அப்பா சொன்னார், நீ யாரா கொடுக்கறதுக்கு, நீ யார் கொடுக்கறதுக்கு, நீ இப்படி சொல்லுனார். அதாவது அவள் சுதந்திரத்தை நான் பறிப்பதில்லைன்னு சொல்லு, அது சரியானதாக இருக்கும். அவளுக்கு நான் சுதந்திரம் கொடுக்குன்னு சொல்கிறது நீ கிடையாதுடான்னு. இது வரைக்கும் அவள் சுதந்திரத்தை நம்ம எல்லாம் பறிச்சுக்கிட்டோம்டா அப்படி சொல்லி தான் எங்களை என் சகோதரிக்கோ என் தாய்க்கோ என் மனைவிக்கோ இப்போ வரும்போது ஈக்குவல் சுதந்திரமாக இருக்கும். மற்றவனை பார்க்கும்போது இவன் ஒரு ஜால்ரா போடுறான் இல்லை பொண்டாட்டிதாசன் மற்றவன் சொல்லலாம். ஆனால் இங்கே ஆணும் பெண்ணும் சமம், மனிதனும் மனிதனும் சமம். இதுதான் உலகம். பெரிய தத்துவம்லாம் வேண்டாம். இந்த 2 விஷயங்களை மட்டும், ஆணும் பெண்ணும் சமம், மனிதனும் மனிதனும் சமம். இதெல்லாம் எவன் நினைக்கிறானோ அவன் தான் மனிதன். பெரிய நம்ம டெஃபினேஷன்லாம் அவனுக்கு பெருசாக தேவையில்லை. ஆனால் இங்கே அந்த இது இங்கே இல்லை. அதுதான் இங்கே விஷயம். இதில் ஒரு நல்ல வார்த்தை நான் படிக்கும்போது நானும் தீண்டத்தகாதவள், ஆனால் அதிகமாக தீண்டப்பட்டது என் உடல் தான். அந்த வார்த்தை நான் சொல்லும்போது நான் ஊரில் இருக்கேன் இல்லையா, எங்கள் ஊரில் இருக்கும்போது இந்த பிரச்சனைலாம் நாங்கள் பார்த்துருக்கோம். அப்போது உண்மையிலே இவர் சொன்னதில் ஒரு உண்மை இருக்குது. ஆண்டைகளுக்கு அந்த ஊர் பட்டியலின பெண்கள் அவங்க எந்த கேள்வியெல்லாம் வரணும். ஆனால் எப்படி அது கொஞ்சம் கொச்சையாக இருக்கும். ஆனால் சொல்கிறேன், என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள படுக்க வச்சுட்டு மேலே வாழை இலை போட்டு மேலே 2 ஓட்டை கீழே ஒரு ஓட்டை போட்டு அவங்களோட உறவு கொள்வாங்க. இது ஏன்னா அவள் தீட்டு, அவளை தொட்டா தீட்டு. இதுதான் அவங்க உறவு கொள்கிற தன்மை. ஒரு தடவை ஒரு பஞ்சாயத்து அடித்து இது மாதிரி பண்ணும்போது அவள் கர்ப்பமாயிட்டாங்க. அப்போ பஞ்சாயத்து வருது. இப்போ அந்த பொண்ணை இன்றைக்கி வச்சு கேட்குறாங்க, யார் சொன்னால் அவள் கடைசி வரைக்குமே சொல்லலை. அவங்க அப்பா அவங்களுக்கு என்ன அவள் சொன்ன ஒரு வார்த்தை, இல்லை அந்த சமயத்துலேயாவது அவர் எனக்கு தொட்டார்ல, தொட்டதால் அவன் மேலே அவளுக்கு பிரிய வந்தது. அந்த சமயத்தை மற்றவங்களாம் என்னை தொடக்கூட இல்லை, அந்த சமயத்துலேயாவது அவன் என்னை தொட்டான் இல்லை. அப்போது எவ்வளோ அந்த அங்கீகாரத்துக்காக இந்த மனிதர்கள் எவ்வளோ ஆசைப்படுறாங்கன்னு நீ புரிஞ்சுக்க. அங்கீகாரம் தான் உலகத்தில் மிகப்பெரிய இது. நீங்கள் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும்
காங்கிரஸ் வந்து தலித்துக்கு எதிரான கட்சி இங்கே தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும். தலித்துகளுக்கு நான் சொல்கிறது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறது வந்து. அப்போ வந்து திமுகவோ அண்ணா திமுகவோ தான் தலித்துகளுக்கு ரொம்ப நெருக்கமான கட்சி. அது உண்மையும் கூட. ஏன்னா நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது வந்து என்னென்னா காங்கிரஸ் கேண்டிடேட்லாம் வந்து பிரச்சாரத்துக்கு வந்தாங்கன்னா ஒரு ஆலமரத்துக்கு கீழே வந்து எல்லோரும் எங்கெல்லாம் வந்து உட்கார வச்சுருவாங்க. குறிப்பாக சேரியில் இருக்காங்கன்னா அவங்க எல்லோரும் அவங்க உட்கார வச்சுருவார். உடனே ஒரு சேர் போடுவாங்க, இவர் வருவார், எல்லோரும் உட்காந்துக்கணும், சேர் போடுவாங்க, வருவார், இவர் உட்காருவார். பக்கத்தில் சொல்லுவார், ஐயா நிற்கிறாரியா, எல்லாருக்கும் வந்து கையில் ஓட்டு போட்டுருங்க, இல்லை வந்து பசுங்கனுக்கு ஓட்டு போடுங்க இப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் டிஎம்கே கேண்டிடேட் வரும்போது என்னென்னா நேராக சேரிக்குள்ளே போயிடுவான். சேரிக்குள்ளே போயிட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டு அந்த அம்மா காலில் விழுந்து அம்மா எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னோடனே மொத்த ஓட்டு மாறி போச்சு. அப்போது எனக்கு என்ன ஆச்சுன்னா அங்கீகாரம் கிடச்சிது. என்ன மனிதனாக நினச்சி ஒருத்தர் வந்து என் வீட்டில் கேட்டு என் வீட்டு வாசப்படியே கேட்டாங்க. இதுதான் 50 வருஷம் வரைக்கும் நீ திமுகவும் அண்ணா திமுகவும் சேரிகளில் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே அவங்கள அங்கீகாரம் பண்ணாங்கிற ஒரே ஒரு இது 50 வருஷம் முன்னாடி. இது அப்படியே நான் இங்கே ஆந்திராவுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் பெரும்பாலும் சேரிகள் வந்து காங்கிரஸோட கோட்டையாக இருக்குது. இது எப்படி வந்து இங்கே இந்த பாட்டில் வந்து ஒரு 10 கிலோமீட்டர் இந்த சைடு வந்து காங்கிரஸ் வந்து தலித்துக்கு எதிரியாகவும் அந்த பக்கம் இருக்கிற இது வந்து காங்கிரஸுக்கு கோட்டையாகவும் எப்படி மாறுச்சு அப்படின்னா அங்கே வந்து அம்பேத்கர் சிலைக்கு அப்புறம் இந்திரா காந்தி சிலை தான் ஆந்திரா முழுக்க இருக்குது. சேரிகள்லாம் இந்திரா காந்தி அம்மா சிலை தான் இருக்குது. எதுக்குன்னா அந்த ரெட்டை டம்ளர் முறையை வந்து அவங்க ஆட்சியில் இருக்கும்போது ஒழிச்சிருக்காங்க. காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது ஆந்திராவில் ஒழிச்சிருக்காங்க. அந்த அங்கீகாரத்துக்காகவும் அந்த நன்றிக்காகவும் அந்த மக்கள் வந்து வேறு என்ன பண்ணலாம் பரவாயில்ல, எங்களை மனிதர்களாக மதித்து வந்து இந்த ரெட்டை டம்ளர் ஒழிச்சாங்க இல்லையா. அப்போது உலகம் எங்கும் நம்மளை மனிதர்களாக அங்கீகாரம் பண்ணாவே போதுங்கிற நிலைமை தான் இன்றைக்கி வரைக்கும். அதை தான் வந்து இதில் வந்து நான் விபச்சாரிகள் எல்லாம் வந்து பல இடங்களில் வந்து அவள் வந்து தேன்மொழியாக இருக்கட்டும், இல்லை வந்து டிரைவரோட மகளாக இருக்கட்டும், எல்லா கதாபாத்திரமும் பிரபாகர் தான் வேற ஒரு கேரக்டராக இருந்து மாறி மாறி அவர் வந்து அவரோட கூக்குரலை வந்து வேகமாக ஒலிக்கிறார். அந்த ஒரு வகையில் வந்து பிரபாகர் உண்மையாகவே மிகச்சிறந்த ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காரு. இது எழுதுறதுங்கிறது வந்து நான் வந்து ஒரு 5 வருஷமாக எழுதணும்னு நினச்சிருக்கேன். எனக்குள்ளே வந்து ஒரு ஒரு பிரசவம் நடந்துகிட்டே இருக்கு. ஆனால் எழுதுறது எவ்வளோ கஷ்டம்னா உட்காந்து 4 வரி எழுதுனா அதுக்கு மேலே எழுத முடியல. அதாவது சீனா எழுதுறதுங்கிறது என்னென்னா ஒரு கண்டென்ட் எழுதிட்டு சீனா எழுதிடலாம். ஆனால் கோர்வையாக ஒரு புதினமாக நான் எழுதணும்னு நினைக்கிறேன். விஷயம் என் மண்டைக்குள்ளே இருக்குது. அந்த மண்டைக்குள்ளே இருக்கிற விஷயத்தை வந்து நான் பேப்பரில் எழுத என்னால் 5 வருஷமாக வந்து இன்னும் எழுதவே முடியல. அப்போ எழுதுவது என்பது ஒரு மிகப்பெரிய கலை. உண்மையிலே நான் வந்து புத்தகம் பிரியன். நான் வந்து மிக அதிகமாக புத்தகம் படிப்பேன். இப்போ தான் வீடியோ கொண்டு சொல்லிட்டு இருந்தேன். மிக அதிகமான புத்தகம் படிப்பேன். நானும் ஒரு நாளைக்கு வந்து 5 புத்தகம் 6 புத்தகம் படிப்பேன். எனக்கு தீனியே போட முடியாது, அவ்வளோ புத்தகம் படிப்பேன். லைப்ரரிக்குள்ளே போயிட்டு வெளியே வர மாட்டேன். அப்போது அந்த புத்தக வாசிப்பு தான் என்னை இயக்குனர் ஆக்கிறதுக்கு முதல் காரணம். அந்த புத்தக வாசிப்பு. இப்போ என் குழந்தை கூட சொல்லி என் பையன் வந்து ஐபேடில் பார்ப்பான். அதே நான் பார்த்த கார்ட்டூன் அவனும் பார்க்குறான். எறும்புக்கு நான் இப்போ லிங்கு கிட்ட சொன்னேன், எறும்பு கை மாயாவது தான் என்னோடய முதல் ஹீரோ இல்லையா. ஆனால் என் பையன் அதுதான் பார்க்குறான் அவன். ஆனால் எனக்கு அவனுக்கு என்ன வித்தியாசம்னா நான் வந்து அதை புத்தகத்தில் படிக்கும்போது எனக்கும் புத்தகத்துக்கும் ஒரு உறவு இருந்தது, ஒரு நெருக்கம் இருந்தது. அது மார்போடு அணைச்சிக்கலாம், அப்படியே தூங்கலாம். ஆனால் இவன் பார்க்கும்போது ஸ்க்ரோல் பண்ணுறான். அதை வந்து ஒரு மெக்கானிசம் இருக்குது. அதில் வந்து ஒரு உயிரோ ஒரு நட்போ ஒரு இதுவோ அதில் இல்லை. அவன் பிடிக்கலையா டக்குன்னு வந்து அதை வந்து ஸ்க்ரோல் பண்ணி அதை கொண்டு போகிறான். அப்போது அங்கே அவன் அந்த இதுலேருந்து வேறுபட்டு போகிறான். அப்போ நான் அவன்கிட்ட சொல்கிறேன், உங்களுக்கு எவ்வளோ புத்தகம்னு வாங்கி கொடுக்குறேன்டா, மொத்தம் புத்தகத்தை படிட்டா. ஏன்னா அவனை புத்தகத்தை படிக்க வச்சுட்டா போதுங்கிறது எனக்கு தெரியும். அவன் படிச்சுட்டான்னா அவன் மனிதனாகிடுவான். உங்கள் குழந்தை கூட நான் சொல்கிறது என்னென்னா, எப்படியாவது வந்து ஒரு கதை புத்தகம் படிக்கிறான்னா நீங்கள் அவனை வந்து திட்டாதீங்க. அவனை முதல்ல எதையோ ஒன்று படிக்கிறானா, பேப்பராவது படிக்கிறானா, எதையோ ஒன்று அவன் படிக்கிறானா, அது படித்தாரு நல்லது. அதனால் அந்த வகையில் இந்த சமூகத்துக்கு மிகச்சரியான கண்டென்ட்டை கொண்டு வந்த, இல்லை வந்து எது தேவைப்படுதோ அதை கொண்டு வந்த, குறைஞ்சபட்சம் சென்னைக்காகவாவது போராடுற ஒரு சரியான புத்தகத்தையும் சரியான மொழியையும் கொண்டு வந்த பிரபாகர் அவர்களுக்கும் எவ்வளோ இது வந்து நான் விபச்சாரி இல்லை, விபச்சாரி பார்க்க போகிற கூட்டமாக இருந்தால் இன்றைக்கி ஆயிரக்கணக்கான பேர் இருக்கும். ஆனால் விபச்சாரி இல்லைங்கிற ஒரு புத்தகத்தை பார்க்க நம்ம குறைஞ்ச அளவு தான் வந்திருக்கோம். ஆனால் எவ்வளோ பேர் வந்தவங்க முக்கியம் இல்லை. இந்த புத்தகத்துக்கு வெளியீட்டுக்கு இவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னா நிச்சயமாக நீங்கள் வந்து ஒரு 1000 பேருக்கு சமமானவங்களாம், ஒவ்வொருத்தரும் ஒரு 100 பேருக்கு சமமானவங்களாம்.
அந்த வகையில் இந்த விழாவுக்கு வந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து என் சகோதரர் பிரபாகருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வந்திருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் குறிப்பாக வீரசிங்கத்தை சொன்னோம். வீரசிங்கம் வந்து என்னோட மிகச்சிறந்த நண்பர். அவர் சொல்ல ஒரு விஷயம் மறந்துட்டேன். என் கன்வர்ஷன் எப்படி இருக்குது பாருங்கள். அவர் வந்து பாரதிராஜா சாரோட அசிஸ்டண்ட்டு. நாங்கள் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் இதுக்காக பண்ணிகிட்டு இருந்தோம். அதாவது ஷார்ட் ஃபில்மு உதவி இயக்குனருக்கு ஷார்ட் ஃபிலிம் கொடுத்து அவங்க வந்து படம் பண்ணணும். கொடுக்கும்போது ஒரு 100 பேர் கொடுத்தாங்க. அதில் முதல்ல செலக்ட் பண்ண கதை வந்து வீரசிங்கம் கொடுத்த கதை தான், பால்லிலான்னு ஒரு கதை. ஆனால் படம் பண்ண பிறகு முதல்ல ரிஜெக்ட் பண்ண போது அவர் தான். பயங்கர கோபம், ஒரு கண்ணாமண்ணான்னு திட்டுறாரு என்ன. இன்னும் அப்போ நான் சொன்னேன், வீரசிங்கம் உன்னை நான் செலக்ட் பண்ணும்போது சந்தோஷப்பட்டேன் இல்லை, அப்போ ரிஜெக்ட் பண்ணும்போது ஏன் கோவப்படுற அப்படின்னு. என்னென்னா ஆனால் ஒரு ஃப்ரேமை பார்த்தா அந்த படம் ரொம்ப அழகாக இருக்கும், எல்லாமே ஓவியமாக இருக்கும். ஆனால் அது இணைக்கும் போது வந்து அந்த இணைப்பு சரியாக செட் ஆகும். அப்போது நான் சொன்னேன், இப்போ வீரசிங்கம் நீ இன்னும் கவிஞனாகவே இருக்க, இல்லை வந்து ஓவியனாகவே இருக்க, இயக்குனராக அவரை மாறதுக்கு உண்டான இது வந்து கொஞ்சம் இதுவாக இருக்குது, இதெல்லாம் சரி பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா அவர் ஒரு மாதம் என்கிட்ட பேசாமல் இருந்தார், ஏதோ இருப்பார். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு புரிதலோ இல்லை நட்போ, சரி போய் தொலைறான் விடுங்கிற மாதிரி என்ன நினச்சாரோ அந்த வகையில் மிகச்சிறந்த நண்பராக இருக்கார். தொடர்ந்து அந்த நட்பை விட்டு கொடுத்தார். அது மாதிரி மணிராஜ் வந்து என்னுடைய ஆர்ட் டைரக்டரு. இது வந்து படம் வரைஞ்சவங்கள 4 பேர் என்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்காங்க. மணிராஜ் வந்து அதான் வந்து பொள்ளாச்சியில் வந்து உங்களுக்கு தெரியும், அது நடு காட்டுக்குள்ளே ஒரு இடம், அதில் போய் ஒரு செட்டு போடணும், சின்னதாக போடலான்னு சொன்னோம். அப்புறம் போக எங்கள் அப்படியே இது மாதிரி தான் வந்து ஒரு பக்கமாக எழுதுகிற மாதிரி எழுதி 30 நாள் வந்து அவங்க டே நைட்டு ஏறக்குறைய 250 பேர் டே நைட் ஒர்க் பண்ணுறாங்க. அங்கெல்லாம் 6 மணிக்கு மேலே உள்ள மனிதர்களே இருக்க முடியாது. ஆனால் வந்து 30 நாளும் 24 மணி நேரம் ஒர்க் பண்ணி அதை ஒரு அழகான செட்டை கொடுத்தாரு. அப்புறமா தான் தெரியும் அவர் வந்து ஒரு நல்ல கலைஞனாகவும் இருக்கார் மணிராஜன். அது மாதிரி ஜனா வந்து என்னோட ஒரு படத்துக்கு ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்புறம் சந்தோஷ், இந்த முகப்பு ஓவியம் வரைஞ்ச சந்தோஷ் வந்து இப்போ மனசெல்லாம் இயக்குனர். ஆனால் இப்போ தான் வந்து அவர் என் நண்பரானார் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. மிகப்பெரிய அதாவது வந்து ஏறக்குறைய 1 லட்சம் ஃபோட்டோக்களை வந்து கட் பண்ணி அதை வந்து ஒரு ஓவியமாக பண்ணி ஒரு முதல்வரோட படத்தை வந்து இருந்தார். அதை நாங்கள் கொண்டு போய் முதல்வர்கிட்ட கொடுத்தோம். சார் அவர் வந்து ஒரு 10 நிமிஷம் திருப்பி பார்த்துட்டே இருந்தார். நாங்கள் எதோ கொடுத்த அனுப்பிச்சிடோம்னு நினச்சோம். அவர் எங்களை அனுப்பவே இல்லை, நாங்களாக வெளியே வந்தோம். ஏன்னா அடுத்த பேட்ச் வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ வந்து அது என்னது கண்ணில் எப்படி நீங்கள் ஃபோட்டோ ஓட்டினீங்க, முடியை எப்படி ஃபோட்டோவை மாற்றினீங்க அப்படின்னு ஒன்று கிட்ட உட்காந்து பார்த்துட்டு இருந்தார். அது மாதிரி சந்தோஷோட திறமை வந்து ஒரு மிகச்சிறந்த இயக்குனர், மிகச்சிறந்த ஓவியர், மிகச்சிறந்த படைப்பாளி, மிகச்சிறந்த எழுத்தாளர். அவருக்கும் இந்த வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி.